ஆன்மீக துளிகள், அகோர முகத்தோற்றங்கள். சிவபெருமானின் சதாசிவ முகமாகிய பஞ்ச முகங்களிலிருந்து 25 மகேஸ்வர வடிவங்கள் தோன்றின. இவற்றில் தெற்கு முகமான அகோர முகத்தில் தோன்றிய கஜசம்ஹாரர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, விஷபாஹரர், கிராதமூர்த்தி ஆகிய 5 தோற்றங்களை இந்த ஆன்மீக துளிகளில் காணலாம். चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां. கஜசம்ஹாரர் கஜாசுரனை வதைத்த திருக்கோலம். கஜாசுரன் என்னும் கஜமுகா அசுரனை அழித்திட சிவன் பிரம்மாண்ட உருவம் எடுத்தார். கஜாசுரனை தனது திருவடியால் உதைத்து மிதித்து அவன் யானை தோலை உரித்தெடுத்து தன் மீது போர்வையாய் போட்டுக் கொண்டார். இந்த திருக்கோலம் கஜசம்ஹார மூர்த்தி என்றும் கஜயுத்த மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறது. இவரை யானை உரித்த பெருமான் என்றும் கூறுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் கஜசம்ஹார மூர்த்தியின் அற்புத விக்கிரகம் அமைந்துள்ளது. வீரபத்ரர் தட்சனை அழிக்க எடுத்த திருக்கோலம். தட்சனின் மகள் தாட்சாயினி சிவனை மணக்கிறாள். தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்த அவரை அழைக்காமல் யாகம் நடத்துகிறான். அவன் தவறை சுட்டிக்காட்ட வந்த தாட்சாயணியையும் அவமதிக்கிறான். தாட்சாயணி அவன் யாகம் அழிய சாபமிட்டு யாகத்தீயில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரரையும் காளியையும் உருவாக்கி அனுப்புகிறார். அவர்கள் தட்சனையும் அவன் யாகத்தையும் அழிக்கின்றனர். சிவனின் அம்சமான அந்த வீரபத்திரர் பல சிவாலயங்களில் துணை தெய்வமாக வழிபடப்படுகிறார். பல இடங்களில் அவருக்கு தனி கோயில்களும் உண்டு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வாரில்தான் தட்சன் யாகம் நடந்தது என்றும் அங்குதான் தாட்சாயினி யாக குண்டத்தில் விழுந்தாள் என்றும் இங்கேதான் வீரபத்திரரும் காளியும் தட்சனையும் அவன் கூட்டத்தாரையும் அழித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஹரித்வாரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கன்கால் என்ற இடத்தில் தட்சேஸ்வரர் மகாதேவர் கோயில் என்ற புகழ்பெற்ற சிவன் கோயிலும் உள்ளது. தட்சிணாமூர்த்தி ஞானம் வழங்கும் திருக்கோலம். சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடினார்கள். சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அவர்களுக்கு ஞானத்தினை பற்றிய கேள்விகளுக்கு பதில் தந்து சின்முத்திரையை காண்பித்து ஞானம் அளித்தார். தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம். த அறிவு, க்ஷ தெளிவு, ந ஞானம் என இம்மூன்றும் பீஜ மந்திரங்களும் அவற்றின் பொருளும் ஆகும். மேலும் தட்சிணம் என்றால் பெறுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். அதாவது ஞான கடவுளாக அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தட்சிணமாக வழங்குவதால் தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது. பஞ்சகுண சிவமூர்த்திகளில் தட்சிணாமூர்த்தி சாந்த மூர்த்தி ஆவார். தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். சிவாலயங்களில் கருவறையின் தென் சுவரின் வெளிப்புறத்தில் இவரை நாம் தரிசிக்கலாம். ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை. குரு பத சேவை தரும் பெரும் வாழ்வை, குரு பத சேவை தரும் பெரும் வாழ்வை. விஷபாஹரர் ஆலகால விஷமருந்திய திருக்கோலம். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷத்தின் உக்கிரம் தாங்காமல் உலகமும் வருந்தியது. சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உலகை காப்பதற்காகத்தான் அருந்தினார். அந்த விஷம் அவரை பாதித்தால் என்ன செய்வது என்று அஞ்சிய பார்வதி
விஷம் உடலுக்குள் செல்லாமல் இருக்க சிவபெருமான் கழுத்தில் கை வைத்து அழுத்தவும் விஷம் சிவனின் கண்டத்திலேயே நீல நிறமாகி நின்றுவிட்டது. அதனால் இறைவனுக்கு திருநீல கண்டன் என்ற பெயரும் உண்டாயிற்று. இப்படி உலகை காக்க விஷமருந்திய சிவபெருமான் தோற்றமே விஷபாஹரர் என்று போற்றப்படுகிறது. கிராதமூர்த்தி அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அளித்த திருக்கோலம். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது தெய்வீக அஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் இமயமலைக்கு வந்து தவம் செய்கிறான். அர்ஜுனனுடன் திருவிளையாடல் புரிய சிவபெருமான் பார்வதியுடன் வேடுவ வேடத்தில் வருகிறார். அப்போது அர்ஜுனனை கொல்ல முகாசுரன் என்னும் அரக்கன் பன்றி உருவில் தாக்க வருகிறான். அர்ஜுனன் எய்த அம்பு பன்றி மீது பாயும் முன் வேடுவனாக இருக்கும் சிவபெருமான் எய்த அம்பு பன்றி மீது பாய்ந்து கொள்கிறது. அதனால் அர்ஜுனன் வேடனிடத்தில் யுத்தம் ஆரம்பித்து தோற்று போகிறான். பின் வந்திருப்பது இறைவனே என்பதை உணர்ந்து பணிந்து வழிபட சிவபெருமான் பார்வதி சமேதராக காட்சி கொடுத்து பாசுபத அஸ்திரத்தையும் வழங்கி அருளுகிறார். அர்ஜுனனிடம் வேடன் வேடத்தில் வந்த தோற்றமே கிராதமூர்த்தி என்று போற்றப்படுகிறது. இப்படியாக சிவபெருமான் தன் அகோர முகத்திலிருந்து கஜசம்ஹாரர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, விஷபாஹரர் மற்றும் கிராதமூர்த்தி ஆகிய வடிவங்களில் தோன்றி அருளினார். ஆன்மீக துளிகள், அகோர முகத்தோற்றங்கள்.